Hi friends, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் பார்ட் ஒரே கண்டினியூஷன். அதாவது லாஸ்ட் வந்து நம்ம எக்கோ கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட நிறுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூஷனாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா என்னன்னா ஒரு வேரியபிளை எப்படி வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸில் டிக்ளரேஷன் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்க ஒரு சின்ன செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். செகண்ட் வந்து எப்படி ஒரு யூசர் கிட்ட இன்புட் கொடுத்து எப்படி அவங்கள்ட்ட ப்ராம்ப்ட் பண்ணி வாங்குறது, பிளஸ் அதை எப்படி ஒரு வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணி எப்படி அதை கால் பண்ணுறது அப்படிங்கிறத செகண்ட் பார்க்கணும். ஃபைனலாக கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இஃப் எலிப்ஸ், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இன்னொரு ரெண்டு விஷயம் என்னென்னா ஃப்ளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக நீங்கள் டெர்மினலில் வந்துட்டு ஒரு மேன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ இப்போ சேஞ்ச் டைரக்டரி பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும், அதில் இருக்கிற ஃப்ளாக்ஸ் என்னன்னு தெரியணும், இல்லை அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும் அப்படின்னா ஸோ மேன் சிடி அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக அதோட மேனுவல் பேஜ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அதில் இருக்கிற ஒரு சில ஃப்ளாக்ஸை யூஸ் பண்ணியும் கூட நம்ம கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸில் எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபைனலாக கம்பேரிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, கிரேட்டர் தென் லெஸ் தென், ஸோ அதையும் பார்த்து நம்ம இன்னைக்கு வீடியோ அதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்னோட ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்ட் செட் சூப்பர். ஸோ லாஸ்ட்டாக நம்ம நிறுத்திருந்தோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம என்னோட டெர்மினல் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது? ஜென்ரலாக நம்ம பைத்தான், ஜாவா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கமாண்டை வந்து முன்னாடி டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜென்ரலாக அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணலாம் இங்கே. ஓகேங்களா? நம்ம பைத்தானில் எப்படி செப்பரேட்டாக வேறு அப்படிங்கிற கமெண்ட்லாம் கொடுக்க மாட்டோம். டேரெக்டாக A = 10 அப்படின்னு கொடுத்த மாதிரி ஒரு வேரியபிள் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரியே தான் இங்கே யூஸ் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு ரூல் என்னன்னா, ஆக்சுவலி ரூல் இல்லை, பட் இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிற அந்த வேரியபிளோட நேம் ஃபுல்லாக கேப்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஜென்ரலாக எல்லாரும் யூஸ் பண்ணுற ஃபார்மேட். பட் நீங்கள் ஸ்மாலில் யூஸ் பண்ணலாம். பட் உங்களோட கோடை இன்னொருத்தவங்க பார்த்தாலும் புரியணும், ப்ளஸ் நீங்களும் அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேற யாராவது ஒருத்தருடைய கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரூல் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ப்ளஸ் இதில் நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸ், லெட்டர்ஸ், அப்புறம் அண்டர்ஸ்கோர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கு வந்து அலோடு இல்லை. ஓகே? ஸோ இதுதான் ஒரு சின்ன ரூல். ஸோ இதோட வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணுறேன். நான் நேம் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இன்னொரு மெயின் ரூல் சொல்ல மாதிரி இதில் ஒயிட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, பைத்தானில் வந்துட்டு எப்படி இன்டென்டேஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவோம், ஒயிட் ஸ்பேஸ் முக்கியம்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஈவனாக நீங்கள் அதில் ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும். ஈவன் கொடுக்கலனாலும் பரவாயில்ல. பட் இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கவே கூடாது. ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது மட்டும் எந்த ஸ்பேஸும் இல்லாமல் டேரெக்டாக தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் நேம் அப்படிங்கிற இடத்துல கேகே அப்படின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுதான் இப்போ நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் என்னோட வேரியபிள். ஓகேங்களா? இப்போ நான் இதை கால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ நான் இதுவே எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கீழே வந்து ப்ளீஸ் பண்ணி எக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பழகலாம் நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இந்த கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்க, வாங்க பழகலாம் கேகே அப்படிங்கிறது கிடைச்சிச்சு. கரெக்டுங்களா? ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று நீங்கள் ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு ஃபார்மெட்டில் பண்ணால் ஈஸியாக இருக்கும்போதுனால நீங்கள் எல்லாமே ஒரு கேப்ஸில் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒரு யூசர் கிட்ட வந்து இன்புட்டை ப்ராம்ப்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதே நேம் நான் யூசர் கிட்ட வந்து வாங்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்கலாம்? இப்போ என்டர் யுவர் நேம் அப்படின்னு நான் சொல்லிடலாம். கரெக்டுங்களா? இப்போ யூசர் கிட்ட இன்புட் வாங்குறதுக்குள்ள கமாண்ட் என்னன்னா ரீட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து நீங்கள் கொடுக்க போகிறது தான் அந்த வேரியபிளோட நேம். ஓகேங்களா? வேரியபிள் டிக்ளேர் பண்ணுற நேம் அதுதான். ஸோ இங்கே நான் நேம் அப்படிங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் என்னோட ஸ்கிரிப்டை ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்க, என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு என் கர்சர் எனக்காக வெயிட் பண்ணுது. ஸோ நான் இங்கே ஒரு நேம் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ வாங்க பழகலாம் எல்கே அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் ஆயிடுச்சு. ரைட்டுங்களா? ஸோ இப்போ இதுல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்க. ஸோ என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கு. பட் என்னோட இன்புட் அது செகண்ட் லைன்ல வாங்குது இல்லையா? ஸோ இது வந்து ஸ்ட்ரைட்டா ஒரே லைன்ல வேணும் அப்படின்னு சொன்னா அதை நான் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, ஒரு லைனை வந்து அதாவது நெக்ஸ்ட் லைன் போகாம அதை அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ஒரு ஃபிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ -n அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, கர்சர் நெக்ஸ்ட் லைன் போக அவாய்ட் பண்ணிட்டு அது ஃபர்ஸ்ட் லைன்லேயே நின்று அடுத்த லைனோட கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நிற்குது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் என்னோட யூசர் நேம் கொடுத்தீங்கன்னா பாருங்க, வாங்க பழகலாம் கேகே அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சிம்பிள். ஸோ இப்போ இதை இன்னுமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். எப்படின்னா, ஸோ நான் இதை கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ப்ராம்ப்ட் அப்படிங்கிற ஃபிளாக் யூஸ் பண்ணுறேன்.
-p அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு ஸோ இங்கே நீங்கள் என்ன கேட்கணுமோ அதை கேட்டீங்க, என்ன யூசரை ப்ராம்ப்ட் பண்ணணும். ஸோ என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கேட்டுருக்கோம். சரிங்களா? கேட்டுட்டு அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதனால இங்கே என்ன பண்ணுறோம், அந்த வேரியபிள் நேமை டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கப்புறமேல் நம்ம கால் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ எனக்கு யூசர் அதே கர்சர் அங்கேயே தான் பிளிங்க் ஆகுது. ஓகே, ஸோ நான் இங்கே என்னோட யூசர் நேம் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம ப்ரோக்ராம் ஈஸியாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கோட் வந்து நீங்கள் சேவ் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு லைன் கோடில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்கலாம். பட் ஒரு பெரிய ப்ரோக்ராம், கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்ட் நீங்கள் எழுதும்போது ஸோ அதில் நம்பர் ஆஃப் லைன்ஸை நீங்கள் சேவ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம இன்புட்டை ப்ராம்ப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி அப்படின்னா இஃப் எல்இஃப், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூசர் கிட்ட இருந்து நம்ம யூசர் நேம் வாங்கிட்டு அவங்க உள்ள அலோவ் பண்ணுற மாதிரி கெஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன கண்டிஷன் பாருங்க, இஃப் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு 2 கண்டிஷன் இருக்கு. ஸோ இஃப்ங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஈக்குவல் இன்டென்டேஷன், அதாவது ஈக்குவல் ஒயிட் ஸ்பேஸ் கொடுக்கணும். முன்னாடி பின்னாடி பிராக்கெட்டுக்கு நெக்ஸ்ட்டும் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு ஈக்குவல் ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். ப்ளஸ் இதை முடிக்கும் போது இந்த இஃபோட ரிவர்ஸை வந்து என்டர் பண்ணணும், 5 அப்படின்னு சொல்லி நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேங்களா? அவ்வளோதான் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், யூசர் என்டர் பண்ணியிருக்கிற நேம் ஈக்குவல்ஸ் டு, ஓகேங்களா, சப்போஸ் யூசர் என்டர் பண்ணியிருக்க நேம் வந்து கேகே அப்படின்னு இருந்தா, ஸோ தென் யூசரை அலோவ் பண்ணு. ஸோ என்னன்னு சொல்லலாம், இப்படி சொல்லாமே, வா மச்சான் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா? சப்போஸ் அவரா இல்லைன்னா என்ன பண்ணலாம், எல்ஸ் எக்கோ ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டா? ஸோ இப்படியும் நம்ம சொல்லிடலாம். சொல்லிட்டு முடிச்சிடலாமா? சேவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்த்துடுவோம். ஸோ என்டர் யுவர் நேம் கேட்குது. ஸோ நான் வேறு ஏதாவது என்டர் பண்ணுறேன், உதாரணத்துக்கு ஸ்மால் கே என்டர் பண்ணுறேன். ஓகே, அப்படி பாருங்கள், எனக்கு வாங்க பழகலாம் ஓடி போய் 2 வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் கமெண்ட் அவுட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த எரர் வந்துருக்கு. ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கமெண்டை ரன் பண்ணுறேன். ஸோ கே அப்படின்னு கே நான் என்டர் பண்ணுறேன், என்ன ஓடி போயிடுன்னு சொல்லுது, பிகாஸ் இது கே சென்சிட்டிவ் இல்லையா? ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணிட்டு இப்போ கே கொடுக்குறேன், ராமச்சா. கூல், சூப்பர். ஸோ நம்ம இது ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ அடுத்து இந்த யூசர் நேமும் பார்க்கணும், ப்ளஸ் பாஸ்வேர்டும் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இன்னொரு கமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ரீடு கொடுத்துட்டு திரும்பவும் ப்ராம்ப்ட் பண்ணி யூசர் கிட்ட என்டர் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இந்த இதை நம்ம என்னன்னு சேவ் பண்ணலாம், பிடபிள்யூடி அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேவ் பண்ணிட்டு ஸோ இப்போ நான் இங்கே ஒரு கமாண்ட் லைனில் நான் என்ன கொடுக்கலாம், ஸோ அண்ட் இதுவும் ப்ளஸ் $PWD நான் யூசர் கிட்ட இருந்து வாங்கின இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 2 3 4 இருந்தா தென் என்ன பண்ணு, வா மச்சான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா மரியாதை ஓடி போயின்னு சொல்லிடுங்க. கரெக்டா? ஸோ அதை தான் இப்போ நம்ம பண்ணுறோம். இப்போ பண்ணலாம் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், கேன்னு சொல்கிறேன், என்கிட்ட பாஸ்வேர்டு கேட்குது, 1 2 சொல்கிறேன், ஓடி போயிடுங்க. ஸோ நான் திரும்பவும் பாருங்கள், நான் கரெக்டாக கேன்னு கொடுத்துட்டேன், 1 2 கொடுத்துட்டேன், அப்படியும் ஓடி போயிடுன்னு சொல்லி. ஸோ நான் இப்போ இதுவே கரெக்டாக கேன்னு கொடுத்துட்டேன், 1 2 3 4 கொடுத்தா வா மச்சான் சொல்லி. சூப்பரா? அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கம்பேரிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? கம்பேரிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஈக்குவல் டு வரும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பைத்தான் இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஃப்ளாக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது என்ன மாதிரி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதை பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாத்தையும் கமெண்ட் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த லைனும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த லைனை மட்டும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒரு இடத்துல ஆரம்பிச்சேன். ஸோ பார்க்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நான் இங்கே என்ன சொல்கிறேன், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு நான் கேட்குறேன். ஸோ இதை நான் வந்து ஒரு ஏஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போது இஃப்
ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு யூசர் வந்து வாங்கின இந்த ஏஜ் வந்து கிரேட்டர் தென் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன சொல்றேன், கிரேட்டர் தென். ஓகே, ஸோ கிரேட்டர் தென் 17 இருந்தா ஓகே தென் என்ன சொல்லலாம், இப்போ you are eligible to vote அப்படின்னு சொல்லலாம். else என்ன சொல்லலாம், இப்போ you are not eligible அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு என்ன சொல்லிடுவோம், 5 அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த இதை சேவ் பண்ணிடுறேன், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஏஜ் கேட்குது, நான் 12 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ யூஆர் நாட் எலிஜிபிள்னு சொல்லுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து திரும்பவும் வந்து 17 கொடுக்குறேன், யூஆர் நாட் எலிஜிபிள். 18 கொடுத்தா யூஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படிங்கிறது சொல்லுது. ஸோ இதை கிரேட்டர் தென் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லணும், சொல்லிட்டு 18 அப்படிங்கிறதையும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதே தான் ரிசல்ட் வரும். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு 17 கொடுத்தேன்னா யூஆர் நாட் எலிஜிபிள், பட் நான் 18 அப்படின்னு கொடுத்தேன்னா யூஆர் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபிளாக்ஸ் மட்டும் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிரேட்டர் தென் அப்படிங்கிறது ஜிடி, லெஸ் தென் எல்டி, அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறதுக்கு ஜிஇ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுங்கிறது எல்இ, ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு இக்யூ. ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபிளாக்ஸ் என்ன இருக்குன்னு நீங்கள் கோட் பார்த்தீங்கன்னா கூகுள்லேயே வரும். ஸோ அந்த ஃபிளாக்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சில ஃபிளாக்ஸ் வந்து நம்ம ஒரு சில ஃபைல்ஸோட ஆக்சஸை பார்க்கறதுக்கு, சம்டைம்ஸ் அந்த ஃபைல் உள்ள இருக்கா இல்லையா நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இதுக்குள்ள கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு ஸோ நான் இங்கே யூசர் கிட்ட ரீடில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராம்ப்ட் வாங்கிக்கிறேன். என்ன வாங்கிக்கிறேன்னா, என்டர் தி ஃபைல் நேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நான் ஒரு ஃபைல் நேம் நான் சர்ச் பண்ணணும். ஸோ அந்த ஃபைல் நேம் என்னன்னு சொல்லி நான் வாங்கிக்கிறேன். நான் அந்த ஃபைல் நேம்ங்கிற வேரியபிளில் நான் சேவ் பண்ணிக்கிறேன், வேரியபிள் நேமாக சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை இஃப் ஓகே இந்த ஃபைல் நேம் யூசர் கிட்ட இருந்து வாங்குற இந்த ஃபைல் நேம் ஒரு டைரக்டரியா அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒரு டைரக்டரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணுறேன். சாரி இதை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். இது ஒரு டைரக்டரியா நான் செக் பண்ணுறேன். இது ஒரு டைரக்டரியா இருந்தால் தென் எப்போ போல எக்கோ ட்ரூ, எக்கோல என்ன சொல்லலாம், ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கலாம். ஸோ நான் இங்கே சிம்பிளாக இருக்கட்டும் ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ப்ளஸ் இந்த கமெண்டை முடிக்கிறதுக்கு நான் F5 அப்படிங்கிறத போட்டு முடிச்சிடுறேன். ஓகே, ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்த நான் கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேம் வந்து நான் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபால்ஸ். ஏன் அப்படின்னா நான் இருக்கிற இந்த ரூட்டில் எனக்கு எந்த ஒரு ஃபைல் நேமும் இல்லை. ஓகேங்களா, எந்த ஒரு ஃபோல்டருமே அந்த இடத்துல இல்லை. ஓகேங்களா, சப்போஸ் இப்போ இதுவே வந்து நான் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறேன், மேக் டைரக்டரி டெஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க, எனக்கு டெஸ்ட் அப்படிங்கிற டைரக்டரி இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நான் இந்த கமாண்டை ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ சேம் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு தேவையான என்னெல்லாம் வந்து உங்களுக்கு செக் பண்ணணுமோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதில் எக்ஸிக்யூட் ஆக்சஸ் நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆக்சஸ் இருக்கா இல்லையாங்கிறது கூட நம்மளால செக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஈஸியாக இருக்கட்டும் உதாரணத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒரு ஃபைல் ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ஸோ டச் டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை நான் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். சரிங்களா, செக் பண்ணிட்டு இப்போ நான் என்னோட கமாண்டை ரன் பண்ணுறேன். ஸோ ஃபைல் நேம் கேட்குது. ஸோ நான் டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபால்ஸ். ஓகேங்களா, ஸோ ஏன் அப்படின்னு பாருங்கள். ஸோ டெஸ்ட் டாட் டெக்ஸ்ட் இதுக்கு வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ரைட்ஸ் எனக்கு கிடையாது.
கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபிளாக்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இருக்கிற ஃபிளாக்ஸை யூஸ் பண்ணி உங்களால இந்த கண்டிஷனல் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கண்டிஷன்ஸை செக் பண்ணிக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி நம்ம எம்டிஎம் சைட்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தால் வந்து பண்ணிப்போம். உதாரணத்துக்கு இந்த அப்ளிகேஷன் இருந்தால் அவங்கள லீவ் பண்ணிடு. சப்போஸ் இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னா திரும்ப ப்ராம்ப்ட் பண்ணி அந்த யூசருக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்கிரிப்டை நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கண்டினியூ. ஓகே, இணைந்துக்கு தேங்க்யூ.